திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நீரிழிவு நோய் என்பது இன்றைக்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்லது எந்த ஒரு வயது வித்தியாசமின்றி அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தற்போது இந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக குழந்தைகள் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீரிழிவு நோயில் டைப் 1 நீரிழிவு நோய் பாதிப்பு சுமார் 5000க்கும் அதிகமான குழந்தைகளை ஒரே ஆண்டிலே பாதித்திருப்பதாக செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே இந்த டைப் 1 நீரிழிவு நோய் பாதிப்பை குறித்ததான காரியங்களை அறிந்து கொள்வதற்காக பதிவேடு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பதிவேட்டிலே இதுவரையிலும் 5064 குழந்தைகள் இதன் பாதிப்பினாலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. மட்டுமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்ததான காரியங்களை அறிந்து கொண்டு இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக சிகிச்சை சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு நம்முடைய தமிழகத்தின் 7 மருத்துவ கல்லூரிகளில் செயல்பட்டு வருகிறதாகவும் அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் 13 மருத்துவ கல்லூரிகள் சிகிச்சை மையங்களாக இதற்கு செயல்படுத்தப்படுவதற்காக அமைக்கப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிகரித்து வருகிற இந்த நோயின் பாதிப்பு குழந்தைகளிடத்திலிருந்து முற்றிலும் மறைந்து போக வேண்டும். குழந்தைகள் இந்த நோயினால் பாதிக்கப்படுவது என்பது மிகவும் கொடூரமான காரியம். ஏனென்றால் இன்றைக்கு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பெரியவர்கள் எவ்வளவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அதை பாதித்தவர்களுடைய அவர்களுடைய வாயின் பிறப்பை கேட்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுவது என்பது ஒருவேளை இன்சுலின் எடுத்துக்கொள்ள வேண்டுமானாலும் சரி, மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டுமானாலும் சரி, அது மிகவும் ஒரு கடினமான காரியம். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குழந்தைகள் இப்படிப்பட்ட நோயினால் பாதிக்கப்படுவதிலிருந்து முற்றிலும் வரும் நாட்களில் தடுக்கப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய தமிழக அரசாங்கமானது மேலும் பல மருத்துவ மையங்கள், இதற்கான சிகிச்சை மையங்களை ஏற்படுத்தி இந்த நோயின் தாக்கத்திலிருந்து குழந்தைகளை விடுவிப்பதற்காக போதுமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இது தொடர்ந்து அதிக கவனத்தோடு செயல்படுத்தப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். மருத்துவ மையங்கள் அமைப்பது மட்டுமல்ல, அது குழந்தைகளுக்கு போதுமான அளவிலே ஒரு நல்ல சிகிச்சையை கொடுப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும். பெற்றோர்களும் இதில் முழு கவனம் செலுத்தி குழந்தைகளை கண்காணித்து அவர்களுக்கு இதிலிருந்து விடுபடுவதற்கான காரியங்களை அவர்கள் செய்ய முயல வேண்டும். ஆகவே தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனையிலே இப்படிப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிற குழந்தைகள் அனைவரும் இந்த பதிவேட்டிலே பதிவேற்றப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5064 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு பாதிப்பிலிருந்து அந்த குழந்தைகள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த நோயின் தாக்கம் இன்னமும் குழந்தைகளை பாதிக்காமல் இருக்க பாரத்தோடு கர்த்தருடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தமிழகத்திலே குழந்தைகள் மத்தியிலே ஆண்டவரே அதி தீவிரமாக பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற டைப் 1 நீரிழிவு நோய் பாதிப்பை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பெரியவர்களே இந்த நோயினால் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் இன்சுலின் எடுப்பதும் ஆண்டவரை மாத்திரைகளை உட்கொள்வதும் எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கும் பொழுது, குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படும் பொழுது அவர்களை ஆண்டவரை சிகிச்சைக்கு உட்படுத்துவது எவ்வளவு ஒரு கடினமான காரியம். கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரை இந்த நோயின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கொடூர ஆண்டவரை நோயினுடைய தாக்கம் எங்களுடைய குழந்தைகளை விட்டு அகன்று போக பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா சீரான ஒரு ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே சூழ்நிலைக்கு அவர்களுடைய சரீரம் ஆண்டவரை கடந்து வர நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உடைய தழும்புகளால் சுகமான
சொன்ன வார்த்தையின்படி குழந்தைகளை தொட்டு சுகமாக்கி அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நானே உன் பரிகாரிய கர்த்தர் சொன்னீங்களப்பா, இந்த குழந்தைகள் பரிபூர்ண சுகமடைந்து வாழ்ந்திருக்க செய்யும். உங்க நாம மகிமைப்பட ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.